ஹாய் செலக்டிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. நான் லாஸ்ட் வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதே சேம் ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். இந்த வீடியோலையும் சேம் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரெண்டு வீடியோவுமே ஒரே நாள் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால தான் அப்படி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்க. பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில பேர் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, வளைகாப்புக்கு நான் அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படி சொல்லியிருந்தேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்காக ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். அம்மா வீட்டுக்கு போகாத ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ எங்கள் ஊரில் கொடி ஏறிடுச்சு. பொங்கலுக்கு கொடி ஏறிடுச்சு. கொடித்தடையில் போகக்கூடாது, கூட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு என்னை கூட்டு போல் வளைகாப்பு போட்டு அப்படியே பக்கத்தில் பெரியம்மா வீட்டில் விட்டுட்டு, சாஸ்திரத்துக்கு அம்மா வீடுன்ற சாஸ்திரத்துக்கு பெரியம்மா வீட்டில் விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து எங்கள் வீட்டுக்கு நான் திரும்பி போயிட்டேன். இதனால மட்டும்தான் நான் அம்மா வீட்டுக்கு போகல. நீங்கள் எதுவும் வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேளுங்கன்னு சொல்லியிருந்தேன். என்னைய மதிச்சு ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக கேட்குற கொஸ்டின் என்ன வளைகாப்பு முடிச்சதுக்கப்புறம் எங்கேயும் வெளிநாட்டுக்குன்னு போயிட்டீங்களா, ஆளையே காணும், என்ன லைவே போட மாட்டேங்கிங்க, லைவ் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, நல்லா வியூஸ் போச்சு, இப்போ திடீர்னு இப்படி ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கும் நான் பதில் சொல்லிடுறேன். வளைகாப்புக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மா ஊருக்கு வந்துட்டோம். 2 நாள் தான் வளைகாப்பு. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். நானும் மாமாவும் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். ஏன் அப்படின்னா பொங்கலுக்காக வந்தோம். இங்கே பொங்கல் அப்படின்னா ரேடியோ ஓடும், நம்மளால் பேச முடியாது. பேசணும் அப்படின்னா காப்பிரைட்ஸ் ஆயிரும். அப்படியே நான் பேசினாலும் உங்களுக்கு ரேடியோ ஓடுறதுனால கேட்காது. அதனால தான் சரி எதுக்கு லைவ் போட்டுட்டேன் அப்படின்னு நான் லைவ் போடவே இல்லை. அதுக்கப்புறம் பொங்கல் முடிச்சுட்டு திருப்பி நான் ஊருக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத காரணத்தினால அப்புறம் கொஞ்ச நேரம் போட்டேன். கொஞ்ச நேரம் லைவ் போட்டு வியூஸும் வரல, என்னால் பேசவும் முடியல, உட்காரவும் முடியல, ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. காய்ச்சல் அடிச்சிட்டு இருந்துச்சு அந்த நேரம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு தான் இருந்துச்சு. அதுவுமே இன்றைக்கி நல்லா சரியாயிருச்சு. இப்போ நல்லா இருக்கேன். நிறைய பேர் அந்த லைவ்லேயும் கேட்டிருந்தீங்க, என்ன சிஸ்டர் என்னாச்சு, உடம்பு சரியில்லையான்னு கேட்டிருந்தீங்க. ஆமாம், உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. இப்போ நல்லா இருக்கேன், நல்லா சூப்பராக இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ லைவ் வருவீங்க இதுதான் கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் லைவ் வர்றேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்காக அங்கிட்ட அலைஞ்சிட்டு இருந்த ரீசன்னால தான் என்னால் வர முடியல. இனிமேல் கண்டிப்பாக நான் லைவ் வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதுவும் போக நான் இப்போ அம்மா வீட்டில் இருக்கேன்னா இங்கே ரிங் லைட்டும் கிடையாது, செல்ஃபி ஸ்டிக்கும் கிடையாது. எப்படி வச்சு நான் லைவ் போடவே முடியலை. அந்த ஒரு ரீசனால தான் லைவ் போடவே இல்லை. எப்படின்னா நான் எங்கேயாவது வச்சு லைவ் போட முடிஞ்சால் லைவ் போடுறேன். இல்லை அப்படின்னா வர்ற ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடுவேன். அப்போ நான் லைவ் போடுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஞாயிற்றுக்கிழமை இல்லை அப்படின்னா செவ்வாய்க்கிழமைக்குள்ளே லைவ் போடுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னால் விட்டு தான் லைவ் போட முடியும். தொடர்ந்து லைவ் போடணும் நானும் நினச்சிட்டே இருக்கேன், என்னால் முடியலை. நிறைய பேர் என்னை திட்டுறீங்க. இதுலேயும் இன்ஸ்டாகிராம் பர்சனலாகவே எனக்கு திட்டுறீங்க, சிஸ்டர் வியூஸ் போக மாட்டேங்கி சொல்கிறீங்க, வியூஸ் போகிற நேரம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப உண்மையை தான் சொல்கிறீங்க. எனக்கே அது ஒரு மாதிரி தான் இருக்குது. என்னடா இப்படி நல்லா வியூஸ் போய்கிட்டே இருக்குது, நம்ம இந்த நேரம் போய் நிப்பாட்டிட்டு இப்படி வீடியோஸ் போட மாட்டேங்கோ, லைவ் போட மாட்டேங்கோ அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி மனசுக்குள்ளெல்லாம் தோணுது. பட் என்னுடைய சுச்சுவேஷனும் அப்படி இருக்குது. என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடில. அது போக என்னால் ரீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு மெனக்கிட்டு என்னால் கிளம்பி ரெடி ஆகிட்டு போட முடியல. நிறைய பேர் எப்படி தான் போடுறாங்களோப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கெலாம். நிறைய பேர் அதுக்காகவே ரெடி ஆகி ரீல்ஸ்லாம் எடுத்து போடுறாங்க. என்னால் அப்படி போட முடில. நான் ட்ரை பண்ணுறேன், வேணும்னா ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ்லாம் கொடுக்குறீங்க. அதுவும் ப்ரெக்னென்சிக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட பர்சனலாக பேசுகிறீங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி சாப்பிடுங்க, இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் இப்போலாம் நீங்கள் பேசுறீங்க நான் எதிர்பார்க்கல. ஆனால் பரவாயில்ல, நல்லதாக தான் பேசுகிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் எனக்கு தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே.
இது தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து நான் போன வீடியோலேயே நான் சொல்லிட்டேன். அருளன்னைக்கும் யோகா அன்னைக்கும் சொன்னீங்களா வளைகாப்புக்கு அப்படின்னு கேட்டிங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. நான் அன்னிக்கிட்ட வந்து சொன்னேன், 2 பேர்ட்டையுமே நான் சொன்னேன். பட் யோகா அண்ணியால் வர முடியல. அருளண்ணி வந்திருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் நம்ம வளைகாப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாலாம் வைக்கல, சிம்பிளாக தான் வச்சோம். நம்ம வீட்லேயே தான் வச்சோம். அது நம்ம ரெடியானதும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேக்கப் புக்கிங் கிடையாது, எதுவுமே கிடையாது. எப்போயும் நான் ரெடியாகவேல அதே மாதிரி தான் ரெடியானேன். ஜுவல்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட இருந்த 2 செட்டு அந்த இது மட்டும்தான் போட்டிருந்தேன். இயரிங்கும் இது மட்டும்தான் போட்டிருந்தேன். வேறு எந்த கெட்டப்புமே கிடையாது. ஒரிஜினலாக நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இருந்தேன். பவுட்ரு கூட அடிக்கலை அன்றைக்கெலாம். அப்படி தான் போச்சு என் வளைகாப்பு. ஆனால் பரவாயில்ல, நல்லா போயிடுச்சு. ஜாலியாக இருந்தேன். ஏன்னா அருளண்ணி வந்திருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு அவங்க வருவாங்களா இல்லையான்ற ஒரு டவுட்டில் தான் இருந்தேன். பட் அவ்வளோ தூரத்துலேருந்து வரணுமே அப்படின்றதுக்காக டவுட்டில் தான் இருந்தேன். பட் ஆனால் வந்துட்டாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுடைய கேள்வியெல்லாம் முடிஞ்சிருக்குன்னு நினைக்க. வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுவும் 7th மந்த்தை பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு 7th மந்த் முடிஞ்சிருச்சா, இப்போ தான் நடந்துகிட்ருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு 7th மந்த் முடிகிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் 6 டே இருக்குது. 7th மந்த் முடிய போகுது. எனக்கு இன்னும் முடியலை. எனக்கு 7th மந்த் முடிய தான் போகுது. ஸ்கேன் எடுத்துட்டிங்களான்னு கேட்குறீங்க. ஸ்கேன் வந்து இப்போ தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு தான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் வேணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், லைவில் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறத விட தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் கொஸ்டின் கேளுங்கப்பா. நீங்கள் லைவில் கேட்குறீங்க, அதுக்கப்புறம் இன்பாக்ஸில் எனக்கு பர்சனலாக மெசேஜ் போடுறீங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஆனால் என்னமோ நானாக கொஸ்டின் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. பர்சனலாக கேட்குறது கேளுங்க, அட்வைஸ் பண்ணுறது இதெல்லாம் கேளுங்க. பட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது 1-2 கொஸ்டின் கேளுங்க, ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை டங்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.